ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கான கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இதில் எப்படி ஓஎஸ் போடுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஓஎஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், ஸோ அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ ஐஎஸ்ஓ ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியல் சைட்லேயே உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் கிடைக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பென்ட்ரைவ் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பென்ட்ரைவ் டிடெக்ட் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பூட்டபிள் ஃபைலாக தான் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு பூட்டபிள் பென்ட்ரைவாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபெக்ஸ். ஸோ இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரூஃபெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கின உடனே ஸோ ஐஎஸ்ஓ ஃபைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 11 சூஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் 11 சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிவைஸ் கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க, பென்ட்ரைவ் கரெக்டாக இருக்கான்றதை. அப்புறம் நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிடி எம்பிஆர். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு பயாஸ்லேயே வரும், லெகசி மோடா இல்லை யூஎஃப்ஐ மோடான்றது. ஸோ அங்கே அந்த யூஎஃப்ஐ மோடு உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கங்க. சப்போஸ் இல்லை அப்படி ஓல்டு சிபியூனா எம்பிஆர் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஜிபிடிலே கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிவைஸோட நேம். ஸோ டிவைஸோட நீங்கள் மாற்றினாலும் மாற்றலாம், ஸோ இல்லைனாலும் விட்டுடலாம். ஸோ நான் டிவைஸோட நேமை மாற்றிக்கிறேன், விண்டோஸ் 11 சொல்லிவிட்டு. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 15 இல்லை 13 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ ஸ்பீட் மோடில் தான் இருக்குது. ஓகே, ரெடின்னு வந்தோடனே க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, பென்ட்ரைவை எடுத்துகிட்டு ஸோ கம்ப்யூட்டரில் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலீட் அழுத்துறேன். ஸோ நீங்கள் டெலீட் அழுத்தலாம் இல்லை F2 அழுத்தலாம். ஸோ ஃபங்க்ஷன் கீ இருந்துச்சு சப்போஸ் உங்கள் கீபோர்டில் அப்படின்னா ஃபங்க்ஷன் F2 கூட அழுத்திக்கலாம். சில கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர்லேயே ஸோ மதர் போர்டில் ஆசூஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுக்கு F7லேருந்தே பூட் கீ வரும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி கூட போகலாம். நான் இப்போ பயாஸ்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஏன்னா பயாஸில் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் பயாஸ் உள்ள வந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு டைம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் டேட்டு டைம்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து கான்ஃபிகரேஷன் செட்டப். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூட்டு இதில் வந்தீங்க அப்படின்னா ஸோ 2 இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போகாதீங்க. ஹார்ட் டிஸ்க் பிபி ப்ராப்பர்ட்டிஸ் அது உள்ள போயிட்டீங்க அப்படின்னா பூட் ஆப்ஷன் 1 பூட் ஆப்ஷன் 2 இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி எனக்கு காமிக்குது. ஸோ நம்ம பூட்டபிள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை காமிக்கும். ஸோ இதை வந்து மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்படி மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு யூஎஸ்பியில் பூட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது F10. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத. ஸோ F10 பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் எக்ஸிட். ஸோ நான் அதே கொடுத்துக்கிறேன். ஸோ F10 கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்டர் அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ரீஸ்டார்ட் ஆகுது கம்ப்யூட்டர் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி உள்ள வந்துடலாம். ஸோ அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது விண்டோஸ் 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்மேட்டில் ஸோ இங்கிலீஷ் ஹிந்தியான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதையும் மாற்ற வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு வீடியோக்காக தனித்தனி ஓஎஸோட வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இதுதான் வரும், அடுத்த ப்ராசஸ் இதுதான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இங்கே ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ ஃபைலில் நீங்கள் என்னென்ன ஓஎஸ் கொடுத்துருக்கீங்கோ அது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். என்ன வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஸோ ஐ அக்செப்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கஸ்டமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை லொக்கேட் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ட் டிஸ்க் எத்தனை ஜிபி? ஸோ 60 ஜிபி என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே அப்ளை கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஓல்டு ஹார்ட் டிஸ்க் வந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கே டெலீட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ நியூ கொடுத்துக்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது 100 ஓடி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டெப் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவோ அதுக்குள்ளே போகும். ஸோ இந்த ஓஎஸ் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இல்லை 6 தடவை கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே விண்டோஸ் 7 இன்ஸ்டாலேஷன் ஃபைலில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே தேவையான ஓஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 தான். ஸோ அதனால் அடுத்த நான் கண்டினியூ பண்ணுற வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு விண்டோஸ் 11ல் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ என்னென்ன ஸ்டெப் எங்கெங்கே வந்ததோ ஸோ அந்தந்த ஸ்டெப்பு தான் அங்கங்கே வரும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ இதில் நம்ம 100 வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் முடிஞ்சிச்சு. ஸோ ரீஸ்டார்ட் நவ். ஸோ அந்த ரீஸ்டார்ட் நவ்வே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 இல்லாத 6 தடவை ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு ஸோ இப்போ தான் எங்களுக்கு டெஸ்க்டாப் பண்ணுறது வந்திருக்கு. ஸோ ஓஎஸ் போடுறது அப்படின்றது ஸோ ஒரு பகுதி தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்னு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, ஸோ அடோபு, ஸோ விண்ட்ரேர் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் சாஃப்ட்வேர்ஸு. ஸோ அது இல்லாமல் விண்டோஸ் மட்டும் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடோப் ரீடர், கூகுள் குரோம், விஎல்சி பிளேயர், ஸோ விண்ட்ரேர், ஆஃபீஸ். விஎல்சி பிளேயர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ லேப்டாப்புக்காக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஸோ அது சின்ன ஸ்பீக்கராக இருக்கும். நீங்கள் வால்யூம் வந்து 200 வரைக்கும் வைப்பீங்க. ஸோ அப்போ வந்து இறைய ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருக்கிற பேப்பர் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகி ஸோ உங்களுக்கு நார்மலாக நெக்ஸ்ட் டைம்லாம் 100 வைக்கும்போதே உங்களுக்கு ரொம்ப இறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இஷ்யூ உங்களுக்கு சீக்கிரமாக லேப்டாப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் இல்லை ஊஃபர்ஸ் இந்த மாதிரி ஹோம் தேட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ விஎல்சி தாராளமாக போட்டுக்க. ஸோ விஎல்சி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பிளேயருக்கு யூசர் அண்ட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.